தஸ்மின் அனன்யதா தத் விரோதிஷு உதாசீனதா. இந்த சூத்திரத்துக்கு நாரதர் சொல்கிறார், பகவத் கைங்கரியத்துக்கு விரோதமாக லௌகீக கைங்கரியம் வந்தால் ஒரு பக்தன் லௌகீக கைங்கரியத்தில் எத்தனை லாபம் வந்தாலும் அதை விட்டுடுவான், பகவத் கைங்கரியத்தை தான் பண்ணுவான். ஆனால் நாமெல்லாம் லௌகீகத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதில் ஒரு ஓரத்தில் பகவத் கைங்கரியத்தை வச்சுருப்போம். பரம பக்தரான ராமானுஜர் குடும்பஸ்தராக இருந்தபோது நித்தியம் சாலக்கிணத்திலேருந்து தீர்த்தம் கொண்டு வந்து காஞ்சி வரதனுடைய திருவாராதனத்துக்கு சமர்ப்பிப்பார். பரம விரக்தர் இவர், யாரோடையும் அந்நிய வார்த்தை பேச மாட்டார். இவரை ஸ்ரீரங்கம் அழைச்சிண்டு வர சொல்லி ஆளவந்தாருங்கிற ஆச்சாரியன் ஒரு ஸ்ரீ வைஷ்ணவர்கிட்ட சொன்னார். ஏன்னா ஆளவந்தார் பரமபதிக்கும் சமயம், இவரோட ஸ்தானத்தை ராமானுஜருக்கு கொடுக்கணும் அப்படின்னு. ராமானுஜர் சாலக்கிணத்திலேருந்து தீர்த்தம் கொண்டு வந்துட்டுருக்கார். சுவாமின்னு கூப்பிட்டா பேசுவாரோ மாட்டாரோன்னு அவரே நம்ம விசாரிக்கிற மாதிரி பண்ணிப்போம் அப்படின்னு நினச்சிண்டு ஸ்வாபாபிகா நவதிகாதி சயேசி திருத்வம் நாராயணத்வயி அமிர்ஷ்யதி வைதிக அப்படிங்கிற சோஸ்திர ரத்ன ஸ்லோகத்தை சொன்னார். உடனே ராமானுஜர், இந்த ஸ்லோகம் யாரோடது அப்படின்னு கேட்டார். எங்கள் ஆச்சாரியன் ஆளவந்தாரோடது அப்படின்னார். நீங்கள் எங்கே வந்திருக்கேள் அப்படின்னு கேட்டார். எங்கள் ஆச்சாரியன் ஆளவந்தார் உங்களை அழைச்சிண்டு வர சொன்னார் அப்படின்னு சொன்னார். உடனே ராமானுஜர் தீர்த்த கலசத்தை ஒரே ஓட்டமாக ஓடி காஞ்சி தேவப்பெருமாள் சன்னதியில் வச்சுட்டு அவரோட நியமனத்தை பெற்றுண்டு திரும்பி வந்து, வாங்கோ ஸ்ரீரங்கம் போகலாமா அப்படின்னு கேட்டார். சுவாமி, உங்கள் குடும்பத்தில் உள்ளவாக்கிட்ட சொல்லிண்டு வாங்கோ, நீங்கள் திரும்பி வருவேளான்னு சொல்ல முடியாது அப்படின்னார் அந்த ஸ்ரீ வைஷ்ணவர். அதுக்கு ராமானுஜர் சொல்கிறார், ஆச்சாரியன் அழைச்சுட்டா அதுதான் முதன்மையானது, அதை முடிச்சுண்டு தான் குடும்ப விஷயம்னு சொல்லி கிரகத்துக்கு போய் சொல்லிக்காமையே கிளம்பிட்டார். லௌகீக விஷயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காம ஆச்சாரியன், பாகவதன், பகவான்னு இவர்களுடைய கைங்கரியங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னு நாரதருடைய சூத்திரத்துக்கு எடுத்துக்காட்டாக இருந்தவர் நம் சுவாமி ராமானுஜர்.